Hello my dear students. இப்போ நம்ம சாப்டர்ஸ் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸில் சம் நம்பர் 8 டிஸ்கஸ் பண்ணலாம். சம் நம்பர் 8 என்னதுன்னா ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஃபீச்சர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் அப்ளிகேஷன் மணி கொடுத்துட்டாரு, ஆனால் அலாட்மெண்ட் மணியும் கொடுத்துட்டாரு, கால் மணி கொடுக்கல. இல்லைன்னா அப்ளிகேஷன் மணியும் கொடுத்துருக்காரு, அலாட்மெண்ட் மணியும் கொடுக்கல, கால் மணியும் கொடுக்கல. அப்போ இப்ப ஷேர் ஹோல்டர் ஃபெயில்ஸ் டு மேக் அலாட்மெண்ட் மணி ஆர் கால் மணி அப்படின்னா கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னா, கம்பெனி ஃபர்ஃபீட் பண்ணுவாங்க, பறிமுதல் பண்ணுவாங்க, இல்ல சீஸ் பண்ணிடுவாங்க. கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர் இருக்கிற ஷேர்ஸை திருப்பி வாங்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிடும். எவ்வளவு ஷேர்ஸ் இருந்ததோ மார்க்கெட்ல அதுல இருந்து ஒரு 100 ஷேர்ஸ் அந்த மாதிரி திருப்பி வாங்கிடுறாங்க. அப்ப ஷேர் கேபிட்டல் குறைஞ்சு போயிடும். அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இனிமே அவர் ஷேர் ஹோல்டர் கிடையாது. சீசஸ் டு பி எ ஷேர் ஹோல்டர், சீசஸ் அப்படின்னா இனிமே அவர் ஷேர் ஹோல்டர் கிடையாது. அப்போ இது வரைக்கும் அவர் பே பண்ணிருப்பார் இல்லையா, ஒருவேளை அப்ளிகேஷன் மணி ஒரு 2 rupees இருக்குன்னு வச்சுப்போம், அலாட்மெண்ட் மணி 5 rupees, கால் மணி 3 rupees இருக்குது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் மணியும் கொடுத்துட்டாரு, அலாட்மெண்ட் மணி கொடுத்துட்டாரு, கால் மணி தான் கொடுக்கல. இந்த 7 rupees கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி தர மாட்டாங்க. இல்ல அப்ளிகேஷன் மணி மட்டும் 2 ரூபாய் கொடுத்திருக்காரு, அலாட்மெண்ட் மணியும் கொடுக்கல, கால் மணியும் கொடுக்கல அப்படின்னா, இந்த 8 ரூபாயுமே தரல அப்படின்னா, இந்த 2 ரூபாய கம்பெனி என்ன செய்வாங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. எதையுமே வாங்கின மணியை திருப்பி தர மாட்டாங்க. அப்போ அது வந்து கம்பெனிக்கு கெயின், இன்கம். அது சரிங்களா? இப்ப இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம சம்முக்கு போகலாம். ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். கம்பெனி ஃபர்ஃபீட் பண்ணுனா அப்படின்னா, ஏன் ஃபர்ஃபீட் பண்றாங்க? அந்த ஷேர் ஹோல்டர் அலாட்மெண்ட் மணியோ கால் மணியோ தரலைன்னா கம்பெனி ஃபர்ஃபீட் பண்ணுவாங்க. ஃபர்ஃபீட் பண்ணும்போது அலாட்மெண்ட் கேன்சல் ஆகும், ஷேர் கேபிட்டல் குறைஞ்சிடும், அவர் இனிமே ஷேர் ஹோல்டர் கிடையாது, ஏற்கனவே அவர் பே பண்ண அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க. சரி, இப்போ ஜேர்னல் பார்க்குறோம். ஜேர்னல் என்ன எழுதணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட்னு எழுதணும். இவ்வளவு நேரமும் நம்ம ஷேர் கேபிட்டல் கிரெடிட்னு சொன்னோம். இப்போ என்ன ஆகுது? ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகுது. அப்போ கிரெடிட் பேலன்ஸை குறைக்கணும்னா டெபிட் பண்ணணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். 2, எது கொடுக்கலையோ அதை எழுதுங்க. ஒருவேளை அவர் அலாட்மெண்ட் மணி கொடுக்கல, அலாட்மெண்ட் மணி 5 rupees கொடுக்கல அப்படின்னா, அலாட்மெண்ட் மணி 5 rupees கொடுக்காதத ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு எழுதணும். ஷேர் கால் மணியும் கொடுக்கல அப்படின்னா ஷேர் கால் 3 rupees எழுதுங்க. அடுத்தது எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு. இதை இங்க ஃபர்ஃபீட்டட் ஷேர்ல எழுதிடுங்க. ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். 2, எதெல்லாம் கொடுக்கலையோ அதை எழுதணும். எதெல்லாம் கொடுக்கல? அலாட்மெண்ட் மணி கொடுக்கல, இது கால் மணியும் கொடுக்கல. ஸோ அலாட்மெண்ட் மணி கால் மணியில கொடுக்காததை எழுதிட்டு, ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கௌண்ட்ல எது கொடுத்தாரோ அதை எழுதுங்க. அப்ளிகேஷன் மணி 2 ரூபாய் கொடுத்திருக்காருன்னா அதை எழுதுறோம். ஏன் அதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் அவர் கொடுத்திருக்கிறது இந்த 2 ரூபாய். இந்த 2 rupees will not be repaid by the company. கம்பெனி திருப்பி தர மாட்டாங்க. அப்ப கம்பெனிக்கு இது ப்ராஃபிட். நம்ம வந்து கம்பெனிக்காக தான், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தான் போடுறோம், ஆன் பிஹாஃப் ஆஃப் கம்பெனி தான். அப்ப கம்பெனிக்கு ப்ராஃபிட். அப்போ கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின் தான் நமக்கு ரூல். அப்போ டு ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கௌண்ட்னு போட்டுறோம். அப்போ ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கௌண்ட்ல இருக்கிறது கம்பெனி எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட், அதை ஷேர் ஹோல்டருக்கு திருப்பி தராததுனால அது இன்கம். இதுல எதெல்லாம் கொடுக்கலையோ அதை எழுதுங்க. இப்ப ஷேர் கேபிட்டல்ல எவ்வளவு கால்டோ, அதாவது இது வரைக்கும் எவ்வளவு கம்பெனி கால் பண்ணிருக்கு? 10 rupees. 10 rupeesல 5 rupees தரல, 3 rupees தரல, 2 rupees தந்திருக்காங்க. இப்ப இப்படி பாத்தீங்கன்னா டேலி ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? சோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். 2, எதெல்லாம் கொடுக்கல அதை எழுதுங்க. எதை கொடுத்தாங்களோ அதை ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. இப்போ ஒருவேளை அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் கொடுத்துட்டாங்க, கால் மணி மட்டும்தான் கொடுக்கல அப்படின்னா என்ன எழுதணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட். அதுல 10 rupees எழுதிடுங்க. ஷேர் கால் கொடுக்கல, நம்ம முதல்ல என்ன எழுதுறோம்? எது கொடுக்கலையோ அதை எழுதுறோம்.
எது கொடுக்கல? கால் மணி. அப்ப கால் மணி கிரெடிட்ல 3 rupees எழுதிட்டோம். எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட்டும் 7 rupees கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடுத்த மணியை இன்கம் ஃபார் த கம்பெனி அதை ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட்னு போட்டு 7 rupees எவ்வளவு கொடுத்தாங்களோ அது இன்கம். அதை ஃபர்ஃபீட்டட் ஷேர்ல போட்டுருங்க. இது கொடுக்காதது. அப்ப இப்படி டேலி ஆயிடும். புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம். 8th சம் பாத்தீங்கன்னா அருண்வாஸ் ஹோல்டிங் 1000 shares. ஒரு ஷேர் ஹோல்டர் 1000 shares வச்சிருக்கிறாரு. ஒரு ஷேர் 10 rupees. அவரு அப்ளிகேஷன் மணி கொடுத்துட்டாரு, அலாட்மெண்ட் மணி கொடுத்துட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 3 rupees தரல. 7 rupees கொடுத்துட்டாரு, 3 rupees தரல. டைரக்டர்ஸ் ஃபர்ஃபீட்டட் த ஷேர்ஸ் ஃபார் த நான் பேமெண்ட் ஆஃப் கால் மணின்னு கொடுத்துருக்கு. இப்ப இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ஃபீச்சருக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ஃபீச்சருக்கு எழுதும்போது எப்படி எழுதணும்? ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். சரிங்களா? ஷேர் கேபிட்டல்ல எவ்வளவு ஷேர் கேபிட்டல் டெபிட் எழுதுவோம். அடுத்து கிரெடிட்ல என்ன எழுதுவோம்? எது கொடுக்கலையோ அது எழுதுவோம். எது கொடுக்கல? ஷேர் ஃபைனல் கால் கொடுக்கல. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? டு ஈக்விட்டி. இல்ல ஈக்விட்டி எழுதுறதுனாலும் பரவாயில்லை, ஏன்னா இங்க ஷேர் தான் கொடுத்திருக்கு. சோ நீங்க ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு எழுதணும். டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளவு கொடுக்கல அப்படின்னா 3 rupees கொடுக்கல. சரிங்களா? 3 rupees கொடுக்கல. அடுத்தது எவ்வளவு கொடுத்தாரோ அதை நம்ம எதுல எழுதுவோம்? ஃபர்ஃபீட்டட் ஷேர்ல எழுதுவோம். ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் எவ்வளவு கொடுத்தாரோ அது எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? 3 + 4 7 rupees கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஒரு ஷேருக்கு எழுதியிருக்கோம். ஒரு ஷேர் 10 ரூபாய். அதுல கொடுக்காதது 3 rupees, கொடுத்தது 7 rupees. இப்ப நம்ம ஜேர்னல் என்ட்ரி எத்தனை ஷேருக்கு எழுதணும்? 1000 ஷேர்ஸுக்கு. 1000 ஷேர்ஸ் ஆர் ஃபர்ஃபீட்டட். அப்ப எல்லாத்தையும் ஒரு ஷேருக்கு உள்ளத 1000ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப 1000 into 10 rupees 10,000. 1000 into 3 rupees 3,000. 1000 into 7 rupees 7,000. சரிங்களா? இப்ப 1000 shares ஃபர்ஃபீட்டட்னு எழுதிடுவோம். அவ்வளவுதான் ஜேர்னல். ஒரே ஒரு ஜேர்னல் தான். புரிஞ்சிருச்சா? ஷேர் கேபிட்டல் டெபிட் 1000 into 10. எவ்வளவு கொடுத்தாங்களோ அது இங்க, எவ்வளவு கொடுக்கலையோ அது இங்க, எவ்வளவு கொடுத்தாங்களோ அதை ஃபர்ஃபீட்டட் ஷேர்ல இன்கமா கன்சிடர் பண்ணி எழுதிட்டோம். தேங்க்யூ.